என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருக்கீங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தான்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா தூக்கி விட்டறிஞ்சிட்டு பண்ணையார் ரேஞ்சுக்கு வந்துருவா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டுறானா இல்லன்னு பாருங்க. போடா புண்ணாக்கு. அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம், என்னங்க சும்மா கட்டிக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. ஏய் இந்த பெருச்சாளி கீழே போடுறீ. ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சின. யாரு? ஐயோ, இந்த காமால எனக்கு மச்சின்னா மச்சின்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சரக்கு போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி அது ரெண்டையும் அடிச்சு ஒன்ன குழம்பு வச்சிரு, ஒன்ன பொன் வறுவுல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு. நான் போய் போட்டு வந்துடுறேன். அண்ணே இந்த பாரு, கோழிக்கு பதிலா இவன் அடிச்சு போட்டுறாத. இத நாய் கூட திங்க. சாமியார் போன நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையே இல்ல. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா. எங்க ஊர் ஏரி தண்ணி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா ட்ரெஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா? என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதடா நீ? என்னடா தாடி இது? டேய், என்னடா இது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க. எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய எடா இத. டேய் எடா, இன்ன இந்த ஊர் எல்லையிலே ஒண்ணு நான் பாக்க ஒரு இடத்துலயும் வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேசி பையன். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நம்ம காணா போன அருணாச்சலம் அண்ணன் இவராதான் இருக்குமோ? எதுக்கு விசாரிப்போம். சாமி, என் தவத்தை கலைத்தது யார்? உங்கள மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும்? சாமிக்கு எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா, என்ன தத்துவம். சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர். அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களேதான். விடு. என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? வாங்க. நான் முற்றும் துறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம். வாங்க. வரமாட்டேன், வரமாட்டேன். ஐயோ, ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுகள். இல்லன்னா இங்க. அப்படி போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மீன பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதையும் கடிச்சுக்கங்க. தண்ணி தண்ணி குடிங்க. சாப்பிடு. நீங்களே சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்பவும் சீக்கிரமா வந்துருவாரு. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா. அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறே?
நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சிட்டுமே. போடா பூண்டாக்கு, எங்க அண்ணனே இவன் இங்க கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். இங்க டேய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனை கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்டின கோழியை வச்சியாடி? ஏன் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் நிலம் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பை கவனிச்சீங்களா? கவனிச்சங்க. ஏய், எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு கேட்டாரா? ஏன் கையாலே மடிச்சு வாயில வச்சேங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? ஏன் மடியில தான் தூங்குனாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. டேய், எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லெல்லாம் தட்டி போடுவாமா. எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? உள்ள ஐயோ, இருக்காங்க. காட்டுங்கடா எங்க அண்ணனை. அவன் அண்ணா, 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 என் உடன்பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணனை. டேய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல், நீயாடா எங்க அண்ணன்? உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியாண்டா. இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ, இவர்தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க வருங்க, பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா? அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்ட? ஆசியோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன், கோழி குழம்பு சாப்பிடலான்னு. அத்தனை இவனுக்கு போட்டியாடி? ஐயோ, நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்டேன். நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ 2 எலும்பாவது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா இது? சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க. நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனாடா. இங்க பாருடா, இங்க பாருடா. நீங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா, ஓடு. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு கொடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சா? நீ அடியாய் சிக்கிறேன். நீ கொண்டு கொண்டு ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பேடி இருந்தா கொடு. ஐயா, பத்த வையப்பா. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இருக்கு ஆயப்பா, ஆயப்பா. யாரு என் நேரத்துல? கொஞ்சம் இங்க பாரப்பா. என்ன என் நேரத்துல இங்க உட்கார்ந்திருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்க ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம். சவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? சேவ் பண்றதா காலையில பண்ணிக்க. காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு வேணாலும் கொடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா, சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவைக்கு 100 ரூபா கொடுத்தா? வா வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். டேய், இவன் மனசுனாடா புதகுழியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போட்டு இருக்க. அவன் குளிச்சா என்ன, குளிக்காட்ட என்ன? சோப் போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பாருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏப்பா, இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. எது, நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமானு வர வேண்டாமா? என்னடா இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்கண்ணே.
என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா இல்லையா? காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். புளிக்குள் நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க உடியா. என்னது அங்க?